அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம் உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்பாக நாம் நிறைவேற்றி முடித்திருக்க வேண்டிய கடமைகள் பல இருந்தாலும் நம் சிந்தனையில் வைக்க வேண்டிய முக்கியமானவைகள் சில. சொற்களாலோ செயலாலோ யாருக்கேனும் நாம் அநீதி இழைத்திருந்தால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவரிடமிருந்து பரிபூர்ணமான மன்னிப்பை பெற்றுக்கொள்வது, துண்டித்த உறவுகளை இணைத்துக் கொள்வது, மிக முக்கியமாக நிறைவேற்றப்படாமல் நாம் வைத்திருக்கக்கூடிய கடன் தொகைகளை நிறைவேற்றி முடித்திருப்பது, அது சிறு தொகையோ அல்லது பெருந்தொகையோ. காரணம், இந்த 3 விடயங்களுக்கும் நாம் மறுமை நாளில் சென்று அதற்கான தீர்வை ஒருபோதும் தேட முடியாது. அநீதி இழைக்கப்பட்டவன் மன்னிக்காத வரை ரப்பு தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. உறவுகள் குறித்து சொன்னார்களே, லா யதுகுலுல் ஜன்னா காத்தியுர் ரஹம், உறவை துண்டித்தவன் ஒருபோதும் சுவனம் செல்ல முடியாது என்றார்கள். கடன் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்தும் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன்ஹு. முஃமினுடைய உயிர் அவரது கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரை வாக்களிக்கப்பட்ட சுகபோகமான அருள் நிறைந்த சுவன பதவிகளை அடைய முடியாமல் தொங்கிக் கொண்டிருக்கும் என்றார்கள். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபிமொழி திருமிதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. உலகில் வாழ்ந்த காலத்தில் நாம் சேர்த்து வைத்த, செய்துவிட்ட அத்துணை நன்மைகளுக்கான கூலிகள் அங்கே பகரமாக சுவன பதவிகளாக, சுவன பூஞ்சோலைகளாக நம் கண்முன்னே தயார் நிலையில் இருக்கும். ஆனால் அதை அடைய முடியாமல், அதை அடைய விடாமல் நாம் நிறைவேற்றாமல் வந்த கடன் தொகைகள் நம்மை தடுத்து கொண்டிருக்கும் என்றால் நினைத்து பார்க்க வேண்டாமா? அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு எச்சரிக்கை செய்தார்கள், யுக்ஃபரு லிஷ்ஷஹீத் குல்லு தம்பின் இல்ல தைன். அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் தியாகம் செய்த ஒரு ஷஹீதுடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும், கடனை தவிர என்றார்கள். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் பினுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த பொன்மொழி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ் ثم عاش ثم قتل في سبيل الله ثم عاش وعليه دين ما دخل الجنة حتى يقضى دينه. இந்த முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, யாரேனும் ஒரு மனிதர் அல்லாஹு தஆலாவின் பாதையிலே உயிர் துறந்து மீண்டும் உயிர் பெற்று, மீண்டும் உயிர் துறந்து மீண்டும் உயிர் பெற்றாலும் அவர் மீது கடன் இருக்க, அவரது கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரை அவர் சுவனத்தில் நுழைய முடியாது என்றார்கள். முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த நபிமொழி முஸ்னத் அஹ்மத் என்னும் கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னே ஜனாசா கொண்டு வரப்பட்டால் கேட்கின்ற முதல் கேள்வி, இந்த ஜனாசாவின் மீது கடன் இருக்கிறதா? கடன் இல்லை என்று சொல்லப்படும், தொலை வைப்பார்கள். கடன் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அதே போன்று ஒரு முறை பகல் பொழுதிலே ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடம் திரும்பி கேட்டார்கள், இந்த ஜனாசாவின் மீது கடன் இருக்கிறதா? ஒருவர் எழுந்து சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், 2 தீனார்கள், இவர் கடனை நிறைவேற்றாமல் மரணித்து விட்டார் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தொலை வைக்காமல் சென்று விடுவார்களோ என்கிற அச்சத்திலே ஹதரத் அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து நின்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 2 தீனார்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை தொலை வைத்தார்கள். அன்றைய மாலை பொழுதிலே ஹதரத் அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய இல்லத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். வெளியில் நின்று கொண்டு அழைத்தார்கள், யா அபா கதாதா மா ஃபஅலத் தீனாரைன். அபூ கதாதாவே, அந்த 2 தீனார்கள் என்ன ஆனது? நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரலை கேட்டு பதறி அடித்து ஓடி வந்த ஹதரத் அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ்,
காலையில் தானே சொன்னேன், மாலை தானே ஆகியிருக்கிறது, நான் நிறைவேற்றி விடுவேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். மறுநாள் மீண்டும் ஹதரத் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த பொழுது ஹதரத் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அவருக்குரிய கடனை நிறைவேற்றி விட்டேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ கத்தாதாவே, நீ அந்த கடனை நிறைவேற்றிய பிறகுதான் அவருடைய மன்னரை குளிர்ந்தது என்றார்கள். 2 தீனார்கள் கடன் தொகைக்கே இப்பேற்பட்ட நிலைமை என்றால் நம் வாழ்விலே கடன் குறித்த விஷயத்தில் எந்த அளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த நிகழ்வு அற்புதமாய் உணர்த்துகிறதல்லவா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கடன் இல்லாத நிலையிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.